சுரேஷோட வேலை விஷயமா மலர மதிக்கிட்ட எல்லாரும் பேச சொல்றாங்க. இங்க மலர் ரொம்ப தயங்கி தயங்கி மதிக்கிட்ட பேசுறதுக்காக வர்றாங்க. மதிக்கிட்ட இத பத்தி நம்ம பேசணும்னா, அடுத்து மதி நம்மகிட்ட பேசாம இருந்தா என்ன பண்ண அப்படின்னு யோசித்துக்கிட்டே வர்றாங்க. அப்படியே மதின்னு கூப்பிட்டதும், "வாங்கக்கா உள்ள வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இங்க மதி கூப்பிடுறாங்க மலர. உடனேவும் மலர் இருந்துட்டு, "மதி இத பத்தி நான் உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு தான் நெனச்சேன். இருந்தாலும் நீ என்ன தப்பா நெனச்சுக்கிட கூடாது. உன் விஷயத்துல நான் தலையிடுறேன்னு" சொல்லிட்டு, "சுரேஷ் ரொம்ப நல்ல பையன் மதி. அவனுக்கு இந்த வேலை கிடைச்சுச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீ மனசு வச்சா கண்டிப்பா இந்த வேலை அவனுக்கு கிடைக்கும்" அப்படின்ட்டு இங்க மலர் சொல்றாங்க. உடனே மதி இருந்துட்டு, "என்னக்கா நீங்களும் புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது நான் கம்ப்ளைண்ட்ட வாபஸ் வாங்குனா மட்டும் நடக்காதுக்கா. அவர் பண்ணத எல்லாரும் பார்த்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது என்னக்கா நீங்க சொல்றீங்க?" அப்படின்ட்டு மதி கேட்குறாங்க. உடனே மலர் இருந்துட்டு, "இங்க பாரு மதி, ப்ளீஸ் அவங்க தான் சொல்றாங்கல்ல, நீ சுரேஷோட கூட போயிட்டு வந்தா மட்டும் போதுமா. அங்க போயிட்டு நீ இந்த கேஸ வாபஸ் வாங்கணும்னு கூட அவசியம் இல்லையாம். இவர கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா மட்டும் போதும்னு சொல்றாங்கல்ல. அதுக்கு மட்டும் கூட போயிட்டு வாயேன்" அப்படின்ட்டு இந்த மலர் சொல்றாங்க. ஏன்னா சுரேஷ் இந்த வேலை மட்டும் கிடைச்சுச்சுன்னா, அதுக்கடுத்து எந்த தப்புமே பண்ண விடாம நான் அவன்கிட்ட பேசுறேன். ப்ளீஸ் மதி எனக்காக இந்த ஒரு விஷயம் மட்டும் நீ பண்ண முடியுமா மதி? அப்படின்னு சொல்லிட்டு மலர் ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க. உடனே மதி வந்துட்டு, "என்னக்கா இந்த வீட்ல உள்ளவங்க உங்கள எப்படியெல்லாம் நடத்துறாங்க. ஆனா நீங்க இந்த வீட்ல உள்ளவங்களுக்கு பரிஞ்சு பேசிட்டு என்கிட்ட வந்து நின்னுட்டு இருக்கீங்களே" அப்படின்னு மதி கேட்குறாங்க. உடனேவும் மலர் இருந்துகிட்டு, "இங்க பாரு மதி, நானு எதுக்காக பேசுறேன்னா, சுரேஷ்க்காக தான் பேசுறேன். சுரேஷ் நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப கெட்டவன்லாம் கிடையாது. சுரேஷ்க்கு இந்த வேலை கிடைச்சுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்" அப்படின்ட்டு மலர் சொன்னதும், "நீங்க நினைக்கிற மாரிலாம் அவர் ரொம்ப நல்லவர்லாம் கிடையாதுக்கா. அவருக்கு அந்த அதிகாரம் கிடைச்சாலும் அவர் தப்பா தான் பயன்படுத்துவாரு. என்னால அங்க போக முடியாதுக்கா. அது எப்படி நான் போய் நின்னா அவருக்கு வேலை குடுத்துருவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்குறாங்க. ஒருக்கா மட்டும் ப்ளீஸ் நீ கூட மட்டும் போயிட்டு வா. இந்த கேஸ வாபஸ் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அத தானே அந்த தங்கராஜ் அண்ணன் சொல்றாங்க. உனக்கு எந்த பிரச்சனையும் வராது மதி அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொன்னதும், "சரிங்க்கா உங்களுக்காக நான் கூட போறேன். ஆனா அங்க போயிட்டு கேஸ வாபஸ் வாங்கணும்னு சொன்னாங்கன்னா, நான் சும்மா இருக்க மாட்டேன்" அப்படின்ட்டு மதி வந்து கோவமா சொல்றாங்க. "இதுவே போதும் மதி" அப்படின்ட்டு மலர் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லாருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.